ஈவினிங் டைமில் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைகளுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும். எப்படி பண்ணுறது பார்க்கலாம். நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். அது இப்போ நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லாவே குக் ஆகி வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம மசிச்சு எடுத்துக்கலாம். 1 கப் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர்ஸ் எடுத்துக்கிறேன். மஞ்சள் பவுடர் கொஞ்சமாக, ஹிங் கொஞ்சமாக, சால்ட் கொஞ்சமாக சேர்த்து கொத்தமல்லி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மாவு பதத்துக்கு வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது இருக்கட்டும். இப்போ மைதா மாவு சேர்த்து இதில் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நான் மிக்சர் தான் எடுத்திருக்கேன். அதை நல்லா வந்து இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். கையில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி ஷேப் எடுத்துக்கலாம். மைதா வாட்டரில் அப்படி ஒரு பெரட்டு இப்படி ஒரு பெரட்டு அதே மாதிரி மிக்சரில் பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் சூடானதுக்கு அப்புறமா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. கொஞ்சம் டைமில் குக் ஆகிடும். சூப்பரான கிறிஸ்பியான ஒரு ரெசிபி ரெடி ஆகிடுச்சுன்னு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பக்கம் என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஈவினிங்